வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு அருணன் அவர்களும் தினமலர் பட்டம் பொறுப்பாசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கோட்டையை முற்றுகையிட வந்த ஓய்வு பெற்ற போலீசார் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது. நேற்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஓய்வு பெற்ற காவலர்களுடைய குடும்பத்தார்கள்லாம் வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள் அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவிட்டு வந்தது. நேற்று ஒரு 40 பேர் அளவுக்கு தலைமைச் செயலகத்துக்கு செய்தியாளர்களையும் சந்தித்தார்கள். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையின் பரிதாபங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அவங்களுடைய 8 அம்ச கோரிக்கை, கருணை அடிப்படையில் பணி கொடுக்கணும், 8 மணி நேர வேலை வேணும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வுலாம் சரியாக இருக்கணும்லாம் சொல்லி அவங்க போஸ்டரும் ஒட்டியிருந்தாங்க. எப்படி பார்க்கலாம்? கவனிக்கப்படாத துறையாக காவல்துறை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எப்படி பார்க்கலாம்? அதாவது பொதுவாக காவலர்கள் இந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சா அரசு ரொம்பவும் பதட்டத்துக்கு ஆளாகிடுது. இது ஒரு முக்கியமான துறை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற துறை, அதற்குள்ளே ஒழுங்கின்மை வந்துவிடக்கூடாது என்று துடிக்கிறது. அதெல்லாம் சரிதான். ஆனால் அப்படின்னா அந்த துறை, அதில் பணியாற்றர்களுடைய நலன், அதில் கூடுதல் அக்கறை காண்பித்திருக்க வேண்டும் அல்லவா அரசு? இப்போ இவ்வளோ காலம் ஆயிடுச்சு, இப்போவும் பாருங்கள் அந்த கோரிக்கையெல்லாம் பார்த்தா 8 மணி நேர வேலை, வார விடுமுறை இல்லை. அதை விட இன்னும் கொடுமை, ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்வது போல் அவங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்று ஆர்டர்லி முறையை ஒழிக்க வேண்டும் என்பது. இது எந்த காலம்? காலனி ஆதிக்க காலத்தில் இருந்தது. மக்களுக்கு சேவை செய்ய உருவான காவல்துறையை காவல்துறை அதிகாரிகளுக்கு தொண்டு ஊழியம் புரிகிறவர்களாக மாற்றுகிற வேலையை அன்றைக்கு ஆங்கில ஏகாதிபத்தியவாதிகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க முறை அவங்க போன பிறகும் இது தொடர்கிறது. இப்போ இந்த ஆர்டர்லி முறையில் ஒரு பெரிய கனவோடு போகிற ஒரு காவலர் கடைசியில் ஒரு அதிகாரியுடைய வீட்டில் சில்லற வேலைகள் செய்கிறவராக தான் மாறுகிற பொழுது ஏற்படுகிற மன உளைச்சல் அதீதமானது. பல தற்கொலைகளுக்கு அது ஒரு முக்கிய காரணம் என்று அந்த காவலர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதை கூட இன்னும் ஏன் நம்மளால் ஒழிக்க முடியலை என்கிற முக்கியமான கேள்விகள் இருக்குது. ஆக முக்கியமான துறை என்றால் கூடுதல் அக்கறை அவங்களுடைய நலனில் மாநில அரசு செலுத்தி இருக்க வேண்டும். செலுத்தவில்லை என்பதுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு எளிய சின்ன ஆர்ப்பாட்டம். 40 பேர் வந்ததுக்கே இவ்வளவு பதட்டம் இந்த அரசுக்கு, ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க வெங்கடேஷ்? இல்லை, இப்போ இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க காவல்துறைக்காக ஒரு சங்கம் அமைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதுவும் நடைபெறலை. இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்டர்னல் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதாவது மேலதிகாரிகள் அல்லது உயரதிகாரிகள் அவர்கள் இவர்களுடைய குறைகளை கேட்பதற்கான இவர்களுடைய இப்போ நீங்கள் அதில் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, முறையாக அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும், முறையாக அவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலைகள், பணியில் இருந்தபோது மரணமடைந்தவருடைய பிள்ளைகளுக்கு வேலை வழங்கப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பிற அரசு துறைகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் தான். இந்த நடைமுறைகள் கூட காவல்துறைக்குள்ளே ஏன் தாமதமாகுது அல்லது ஏன் அது முழுமையாக வழங்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிச்சயமாக இருக்குது. இப்போ இது இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும்னு சூழ்நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் மெக்கானிசம் ஒன்று இருக்கணும். அதாவது இந்த ரெட்ரஸல் மெக்கானிசம், அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கான ஒரு மெக்கானிசம் கண்டிப்பாக முழுமையாக இருக்க வேண்டும். அதுவும் நீங்கள் அரசாங்கத்தினுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு துறை அதற்குள்ள இந்த ரெட்ரஸல் மெக்கானிசத்தை முழுமைப்படுத்தி வைத்திருக்குமே ஆனால் அதில் நீங்கள் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் என்னவோ அதையெல்லாம் எப்படியெல்லாம் தீர்த்து வைப்பதற்கு இதெல்லாம் நீங்கள் மிக மிக சாத்தியமான பிற துறைகளில் இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை காவல்துறைக்குள் அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் ஒன்று. இன்னொன்று, இயல்பாகவே அந்த இடத்துல செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் உயரதிகாரிகளுக்கோ அல்லது அமைச்சரவைக்கோ அல்லது முதல்வருக்கோ கூட எடுத்து சென்று நீங்கள் இதை பற்றிய ஒரு முழுமையான தீர்வை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இன்னொரு சூழ்நிலை இருக்கு. நீங்க கண்டிப்பா இப்ப நீங்க டிஜிபி உயரதிகாரிகளை தாண்டி அமைச்சரையோ முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் துறை வருகிறது. அதனால முதலமைச்சரையோ சந்திப்பதற்கான அந்த மெக்கானிசம் இருக்கணுங்கிறேன் நான். இப்போ நீங்க அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருந்தா தான் இப்ப நீங்க எல்லாத்தையும் அவங்க ஆல்மோஸ்ட் நிறைய இடங்கள்ல ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க காவல்துறை இன்ஃபேக்ட் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவதை கூட நீங்க அப்லோட் பண்ணணுன்ற அளவுக்குலாம் இன்னைக்கு நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகளையும் இதே மாதிரியான ஒரு இன்டர்னல் மெக்கானிசத்தின் மூலமாக சரிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்கிட்டாங்கன்னாவே
முதல்ல இவங்ககிட்ட காது கொடுத்து கேட்கணும். ரெண்டாவது அந்த காது கொடுத்து கேட்ட பிற்பாடு எதெல்லாம் உடனடியாக தீர்வுக்கு கொண்டு போக முடியுமோ அதெல்லாம் தீர்வுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அந்த அதெல்லாம் தான் சரியா இருக்காங்கிறதான் கேள்வி. ஒரு அதிகாரியை தாண்டி இன்னொரு மேலதிகாரிகிட்டயே போகக்கூடிய ஒரு சூழல், ஆரோக்கியமான சூழல் இங்க இருக்கா? அப்படிலாம் போயிட முடியாது. போனா அவங்க மீது கடுமையான பார்வை வீசப்படும், அவங்க குறிக்கப்படுவார்கள் என்பதுதான் அங்க உள்ள நிலைமை. சாதாரணமாக பிற துறைகள்லேயே அதான் நிலைமை. காவல்துறையில் இன்னும் ரொம்பவும் கட்டுப்பாடு என்கிற பெயரில் வன்மம் எழுவது என்பது ரொம்ப இயல்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு கோரிக்கை எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை படித்தா அந்த நண்பர் சொல்லியிருக்காரு, இப்போ பாருங்கள், அரசு விடுமுறை நாட்களிலும் நாங்கள் வேலை செய்யணும் காவலர்கள். அது ஏன்னா அத்தியாவசிய துறை, கண்டிப்பாக அவங்க வேலை செய்யணும். அப்படின்னா அரசு விடுமுறை நாட்களில் வேலை பார்க்கிற காவலர்களுக்கு 2 மடங்கு ஊதியம் தரணும்ல. ஏற்கனவே அதுக்கான சட்ட விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அது கூட தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவங்க ஒரு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்காங்க. ஆகவே அவங்க அப்படிய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள், இயல்பான கோரிக்கைகளை கூட உடனடியாக அமுல்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மனோபாவம் 8 மணி நேரம் வேலையெல்லாம் கேட்குறாங்கல்ல, அது இந்த துறைக்கு சாத்தியம் தானா? மருத்துவர்கள், இராணுவத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி காவல்துறை மாதிரியான அத்தியாவசிய பணிகளுக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது சாத்தியம் தானா? இல்லை இதெல்லாம் தெரியாம பணிக்கு வருகிறார்களா? எல்லாமே தெரிஞ்சுதானே வராங்க. அத்தியாவசிய பணி நம்ம எப்போது வேண்டுமானாலும் அழைக்கப்படலாம்னு தெரிஞ்சுதானே வர்றாங்க. அதாவது அரசு விதிப்படி காவலர்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் அனைவருமே 24 மணி நேர ஊழியர்கள் அரசுக்கு என்று தான் சொல்லப்படுது. அரசு கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியருக்கு அதான் நிலைமை, அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உடைய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா யாரையும் இரவு நேரத்தில் கூப்பிட்டு மாணவர்களை தயார், உரிமை உண்டு. இவங்க மட்டும்தானே அந்த மாதிரி சிரமம் இல்லை சொல்ல வரேன். அதாவது அப்படி ஒரு விதியை போட்டு வச்சிருக்காங்க. நடைமுறையில் அதை கராராக யாருக்கு அமல் ஆகுதுன்னா இவங்களுக்கு தான். ரொம்ப இவங்களை பொறுத்த வரையிலும் மற்றவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஆலை தொழிலாளி போல அந்த நேர விவகாரத்திலெல்லாம் ரொம்ப கராராக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். சில நேரங்களில் 24 மணி நேரமும் தொடர்ந்து வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆகவே அவங்க 8 மணி நேரம்னு ஆரம்பிக்கிறாங்க. 8 மணி நேரத்தில் சிரமம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 2 ஷிஃப்ட் என்று சாதாரணமாக ஒரு செக்யூரிட்டி கூட அப்படி தானே வச்சுருக்கீங்க. நியாயப்படி பார்த்தா 3 ஷிஃப்ட் வைக்கணும். 8 மணி நேரமாக ஒரு 3 ஆட்கள் இருக்கணும், ஒரு கேட்டை காவல் செய்ய, அப்படி தானே வச்சுருக்கோம். சரி, இங்கே அப்படி குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட இல்லை, எங்களுக்கு 24 மணி நேரங்கிறார். உண்மை அநேகமாக 20 மணி நேரமாவது பல நேரங்கள் அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். அதே போல் விடுமுறை நாட்கள்லையும் வேலை செய்ய வேண்டிய நிலைமை, வார விடுமுறை இல்லை. அப்படி என்றால் நீங்கள் அந்த மாதிரி நாட்களுக்கு வேலை வாங்கும்போது கூடுதல் ஊதியம் தரணுங்கிறது சட்ட விதி இருக்குது, அது அமலாகலை. இப்போ இந்த மாதிரியான ஒரு எளிமையான சாதாரணமான பிரச்சனைகளை கூட தீர்க்காத நிலைமை இருக்கும்போது, நண்பர் சரியாக குறிப்பிட்டது போல அவங்களுடைய குறைகளை போக்குவதற்கான ஒரு உள் அமைப்பு அங்கே இருக்கணும்ல அந்த காவல்துறையில். அப்படி இல்லை, இதுதான் உள்ள நிலைமை. அப்படி இல்லாத ஒரு சூழலில் தான் இந்த போலீசாருக்கு சங்கம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக எழுது. நான் அதுல என்ன பார்வை? சங்கம் அமைத்தா இந்த பிரச்சனைகளை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீண்ட நாள் கோரிக்கை இது. இல்லை, நீண்ட நாள் கோரிக்கை. சங்கம் அமைப்பது அப்படின்னு வந்துட்டுனாவே அதுல வேற சில பிரச்சனைகள் வருது. இப்போ நீங்க இந்த ஒரு கோரிக்கைக்காக அப்படிங்கிற மட்டும் ஆரம்பிச்சு நீங்க அவருடைய வேற சில கோரிக்கைகள், வேற சில சாத்தியமே இல்லாத சில விஷயங்கள் எடுத்து பேசக்கூடியது அப்படிலாம் வந்துருமோன்ற ஒரு அச்சத்தினால தான் அந்த சங்கம் அமைப்பது பத்தி சில கோரிக்கைகளான நியாயமான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள். அரசாங்கத்திற்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கோரிக்கைகளா இருக்கும் நிறைவேற்றுவதற்கு. அதனால அதெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு அவங்க தயங்குவாங்க. இன்னொரு ஒரு பிரச்சனை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல என்னன்னா, இவர்கள் நிச்சயமாக இன்றைக்கே ஒரு 16 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், அல்லது நீங்கள் 18 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் என்பது 8 மணி நேரத்துக்கான ஊதியம் தான் வழங்கப்படுகிறது. பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதே வேற ஒரு கம்பேரிட்டிவான வேற ஒரு துறைகள் எடுத்துக்கோங்க, இது மாதிரி 16 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய துறைகள், அப்படிலாம் பார்க்கக்கூடிய இடங்களில் அவர்களுக்கான பெறக்கூடிய ஊதியம் என்பது 2 மடங்கு 3 மடங்கு இன்னும் பெருமளவு நல்ல ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போது இதை ஏதேனும் ஒரு வகையில் காம்பன்சேட் பண்ணணும். உங்களால் இன்னும் 8 மணி நேரத்துக்கு அவர்களுடைய வேலை நேரத்தை
குறைக்க முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் அவர்களுக்கு 16 மணி நேரத்திற்கான அளவுக்காவது ஒரு கூடுதல் ஊதியங்கள். இப்போ நீங்கள் வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தென்னக மாநிலங்களில் கேரளாவில் வழங்கப்படக்கூடிய ஊதியம் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்கு கூட வந்து நல்ல ஊதியம் கிடைக்குது அப்படிங்க. அப்போ இவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நிறைவை ஏற்படுத்த வேண்டும், அந்த அதிருப்தியை போக்க வேண்டும். இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வேற துறைகளில் அதிருப்திகள் ஏற்பட்டாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு அரசாங்கத்தால் சமாளிக்க முடியும். ஆனால் காவல்துறைக்குள்ள அவருடைய முறையில் வந்து குறைந்து போனாலோ அவருடைய அதிருப்தி ஏற்பட்டு விட்டாலோ அது வந்து பெருமளவு பெரிய பாதிப்புகளை பேசிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு சங்கம் தீர்வா இருக்குமா? இல்ல சங்கம் இதுக்கு எதுக்குமே தீர்வா இருக்காது. பேசலாம், கொள்ளலாம். ஆனா என்னன்னா, சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தினுடைய பார்வை, அதுவும் காவல்துறையினுடைய சங்கம் என்று வரும்போது அவர்களுக்கு வந்து நிச்சயமா அந்த மாதிரியான அந்த டிசிப்ளின்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கீழே அது வராதுன்னு நம்புறாங்க. அதனால இந்த வந்து இதனால் வரைக்கும் அது தொடர்ச்சியாக அதுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் ஒன்று, இரண்டாவது, நீங்க அதை வந்து நீங்க சமமாக உட்கார்ந்து சங்கத்தார் வந்து பேசுவாங்க அப்படின்றதையே நிறைய உயர் காவல் அதிகாரிகள் அதை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதெல்லாம் வந்து மனநிலையில சார்ந்த ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம போக வேண்டாம். ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலரிஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், பெர்க்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளை வந்து உயர்த்த முடியும். அப்படி செய்து ஏதேனும் வகையில் அவர்கள் நீங்கள் 16 மணி நேரம் பணியாற்றினாலும் அதற்கு உரிய உங்களுக்கான ஒரு வருவாய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த சிரமங்கள் எல்லாம் ஒரு பெரிய சிரமங்களா அவங்களுக்கு தெரியாது. ஆனா நாம செய்ய தவறியது என்னன்னா, அந்த மாதிரியான உரிய பெருமளவான சலுகைகள் அவளுக்கு வழங்கப்படாத போது இது எல்லாமே குறைபட்டு போய் தெரிகிறது. அவளுக்கு வருத்தமும் அதிருப்தியும் அதிகமாக இருக்கிறது. இல்லை, அதாவது பொதுவாக நண்பர் சரியாக குறிப்பிட்டார். சங்கம் அமைச்சாலே காவல்துறையில் கட்டுப்பாடு குலைந்து போகும் என்கிற ஒரு கருத்தோட்டம் ரொம்ப ஆழமாக இருக்குது. அது ரொம்ப விரிவாக மக்கள் மத்தியிலும் கூட கொண்டு செலுத்தப்படுகிறது. நான் என்ன கேட்குறேன், சங்கம் அமைக்கலைன்னா என்ன நிலைமை வருது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அங்கே எந்த அளவுக்கு புகைச்சல் இருக்குது என்பதற்கான இது ஒரு வெளிப்பாடு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்னுடைய கவலையை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை, எந்த ஒரு அமைப்பும் இல்லை. அப்படி எந்த ஒரு மெக்கானிசமும் இல்லாத நிலைமையில் அது வெடித்து சிதறக்கூடிய ஆபத்து இருக்கா இல்லையா? நீங்கள் மிச்ச அமைப்புகள் போல் நீங்கள் நிறைய சங்கங்கள்லாம் அனுமதிக்க போகிறதில்ல. அரசு அங்கீகரிக்கிற ஒரு சங்கம் சில மாநிலங்களில் ஏற்கனவே வந்திருக்குது. அங்கெல்லாம் உடனே அந்த கட்டுப்பாடெல்லாம் சீர்குலைஞ்சு போனது மாதிரி நமக்கு ஒன்றும் செய்திகள் வரல. ஆகவே ஒரு சங்கம் என்பதை அரசு அதனுடைய அனுமதியோடு நடைபெறும் பொழுது உண்மையிலேயே காவலர்களுடைய, குறிப்பாக அடித்தட்டு காவலர்களுடைய மனோநிலை என்னவாக இருக்குது என்பதை அரசு புரிந்து கொள்ளவே அது வாய்ப்பாக இருக்கும் என்பது என்னுடைய மதிப்பீடு. அதுக்குள்ளே போகவே மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சொன்னார். அதுக்குள்ளே பல வகையான அகம் உணர்வெல்லாம் இருக்குது. நான் உத்தரவு போட்டால் கேட்க வேண்டிய ஆள் சங்கம்னு சொல்லிட்டு சங்கத்தினுடைய நிர்வாகி சொல்லி ஏன் முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறதா என்று நினைக்கக்கூடிய மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் இன்னும் இருக்காங்க இந்த 21ஆம் நூற்றாண்டிலும். ஆனால் உண்மையிலே அவங்களுடைய நிர்வாகத்துக்கே இந்த மனோநிலை இடைஞ்சல் என்பது இன்னும் உணராமல் இருப்பது தான் சோகம். நான் இன்னொன்று என்ன கேட்க விரும்புகிறேன், இன்னொரு பிரச்சனை. இப்போ நண்பர் ஒப்பிட்டு காண்பித்தார். உண்மைதான், அது ஏற்கனவே இது பற்றி ஒரு வாதம்லாம் நம்ம கூட பண்ணியிருக்கிறோம். பல மாநிலங்களில் இந்த ஊதிய விகிதம் என்னவாக இருக்குது என்பதெல்லாம் ஒப்பிட்டு பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒப்பிட்டுக்குள்ளே கூட நான் போகலை. ரொம்ப சாதாரண கோரிக்கை. இப்போ ஐடி செக்டாரில் அதிக மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அதுவே சிக்கல் வருது. ஆனால் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்புணர்வு வராததுக்கு காரணம் அவர் சொன்னது போல் ஊதியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளவு நேரம் வேலை வாங்கினாலும் ஊதியம் கூடுதலாக இருக்கே என்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கலாம். அதுவே இப்போ சிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இன்னும் கொடுமை. இல்லை, அந்த துறையிலுமே சங்கம் அமைக்க முடியல. இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க, அதுக்கு தான் நான் கவனமாக சொல்கிறேன். இப்போ அங்கேயே அந்த கோரிக்கை வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்னன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் ஊதியம் என சொல்லி இந்த சுரண்டலை வந்து இன்னும் நீங்கள் நியாயப்படுத்த முடியாதுங்கிற நிலை அங்கே வந்துருச்சு. இப்போ நான் எதுக்கு அதை சொன்னேன், இங்கே அதை விட இருக்கக்கூடிய சூழல் வந்து வேற. இப்போ வந்து வேலை இழப்பு வந்துட்டு இருக்கு, நிறைய வீட்டுக்கு அனுப்புறாங்கிற கூடிய சூழல்ல தான் அந்த சங்கம் வேணுங்கிற வலுவான கோரிக்கை முன்வைக்கப்பட்டு சாத்தியப்படுத்தப்படும். இதுவும் ஒரு காரணம். அதை வந்து வேற மாதிரி சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற முறையிலாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனாலும் வீட்டில் இருந்தாலும் வேலை பார்க்க இல்ல இந்த வேண்டிய புரிதலே சரிதானதான். நான் புரிதலுக்காக தான் கேட்கிறேன். அதிகமா நீங்க வேலை வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா காசை கொடுத்துருங்க. 8 மணி நேரத்தை விட அதிகமா வாங்குனீங்கன்னா ஒரு 16 மணி நேரத்துக்கான சம்பளத்தை கொடுத்துருங்கிறதே சரிதானா? அந்த பார்வை சரிதானா? இல்ல ரொம்ப நான் சொல்றது மக்களோட நேரடியா தொடர்பு இருக்கக்கூடிய காவலர்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து அவங்கள மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியுமா? இல்ல ரொம்ப கராரா சொன்னா அது கூடாதுதான். இந்த 8 மணி நேர வேலைக்காக உலகம் எவ்வளவு பெரிய நீண்ட போராட்டத்தை நடத்தி ஓரளவு அதை சாதிச்சது. 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது மனித இயல்புக்கானது, அதற்கு பொருத்தமானது என்கிற முடிவுக்குத்தானே மாந்தர்கள் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி ஓரளவு சாதிச்சிருக்கோம். இப்போ அதுவே இடையூறா வருது. அதுவே ரொம்ப கராரா சொன்னா ஐடி செக்டார்ல நடக்கிறதும் தப்பு தான். நான் இங்க சொல்றது என்னன்னா, காவல்துறையில் என்னன்னா அங்கேயாவது கூடுதல் நேர வேலை வாங்கி ஓரளவு கூடுதல் ஊதியம் தருவீங்க. இங்க என்ன கொடுமைனா, கூடுதல் நேர வேலை வாங்கி ஆனால் சாதாரண சம்பளம் தான் தருவீங்க. இது அதை விட அநியாயம்ங்கிறேன் நான். அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இன்னும் சில சட்ட விதிகள் இருக்குது. நீங்க கூடுதல் நேர வேலை வாங்கினா கூடுதல் சம்பளம் கொடுக்கணும், சட்ட விதி, அது மீறப்படுது. வேலை நாள்ல வேலை வாங்கினா 2 மடங்கு சம்பளம் தரணும், அது மீறப்படுது. அதுதான் உள்ள பிரச்சனை. இது என்ன இது எப்படி மக்கள்கிட்டக்கும் இவங்களுக்குமான அந்த உறவு எப்படி தீர்மானிக்குது? ஏன்னா நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் காவலர்கள் இன்னும் அதிகமா நெருக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இல்லை, இதுதான் ஒரு பெரிய முக்கியமான ஒரு இடம். அதாவது என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் மக்களுடைய பார்வையில் இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதுகாப்பு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அரசு துறை வேலை வாய்ப்புகள் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கும்போது, இவர்கள் வைக்கக்கூடிய குறிப்பாக அரசு ஊழியர்களை, நீங்கள் எதுவும் காவல்துறை மட்டும் இல்லை, எந்த அரசு ஊழியர் சங்கங்கள் எந்த விதமான கோரிக்கைகளை வைத்தாலுமே பொதுவாக அது மக்கள் மத்தியில் எடுபடுவதில்லை. என்னென்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பார்வை இருக்குது. இவர்கள் பெருமளவு அரசனுடைய ஒரு வருவாயை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் வரக்கூடிய ஒரு பங்களிப்பு என்பது போதுமான அளவு இல்லை, அவர்கள் இந்த பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உறிஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது போன்ற எண்ணங்கள் மிக ஆழமாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாங்க? இல்லை, ஏன் வராங்க அப்படின்னா அந்த இடத்தான் பாயிண்ட். என்னன்னா, பல சமயங்களில் அரசு துறையினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் தான் போய் மக்கள் போய் நிற்கிறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய அந்த முதல் அனுபவம் என்பது பலருக்கு கசப்பாக இருக்கிறது. அந்த முதல் அனுபவம் கசப்பாக இருக்கும்போது, உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ண போறீங்க, எல்லா இடத்துலையுமே அந்த முதல் கட்டத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடத்துல போன உடனே சட்டுன்னு வேலை நடந்தது, நாம் போனோம், ஏதோ எந்த விதமான ஒரு கையூட்டும் இல்லாம ஒரு இல்லை வரையறை இருக்கா? இல்ல, அதிகாரிகள்ட்ட மட்டும்தான் முதல் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்னு சொல்றேன். முதல் கீழ்மட்டம் நான் சொல்ல, ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் முதல்ல போய் பேசி உடனடியாக ஒரு வேலையை சாதிச்சுட்டு வரோம், அல்ல இப்போ ஏதோ ஒரு வங்கிக்கு போறோம், உடனடியாக நம்ம ஒரு ஏதோ லோனையோ ஏதோ ஒன்றுக்கு போறோம், உடனடி பதில் கிடைக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பொதுமக்கள் மத்தியில் இன்னைக்கு தனியார் துறை வளர்ந்த பிற்பாடு எல்லா சேவைகளையும், எல்லா விதமான சரக்குகளையும், எல்லா விதமான பயன்களையும் உடனடியாக நான் பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்போ அங்க நடக்கக்கூடிய தாமதங்களோ அல்லது நடக்கக்கூடிய வேற ஏதேனும் சொல்லக்கூடிய இதெல்லாம் நிராகரிப்போ உடனடியாக ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அப்போ இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகளை பரிதாபத்தோடு கருணையோடு பார்க்கக்கூடிய பார்வை என்பது பொதுமக்கள் மத்தியில் உருவாவதில்லை. நல்லா தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்காங்க, ஏன் ஒழுங்கா வேலை செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமா இருக்கு. அதாவது இதுல ஃபிளிப் சைடு தான் பார்க்கணும். அதாவது அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு இணக்கமாக வேலை செய்து பொதுமக்களுக்கு தாங்கள் சேவை செய்யத்தான் வந்திருக்கிறோம் என்பதை மீண்டும் 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 அவர்களுடைய பணியினால் வலியுறுத்தி கொண்டே வந்தார் பொதுமக்களுடைய பார்வையிலும் இதில் மாற்றம் ஏற்படும். அப்போ இந்த கோரிக்கைகளுக்கு ஒரு பெரிய வலு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு டைகாட்டமி ஒன்று திருப்பி 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 அந்த இடத்துல ஏற்பட்டுட்டே இருக்கு. இல்லை, நண்பர் சொல்றது ஒரு முக்கியமான அம்சம் தான். பொதுமக்களை பொறுத்தவரையில் அவங்க உடனடியாக சந்திப்பது என்பது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை தான். அவங்க நேரடியாக போய் உயர் அதிகாரிகளை சந்திப்பதில்லை. அந்த அனுபவம் எப்படி இருக்குது? அது அநேகமாக மோசமான அனுபவமாக இருக்குது என்று அவங்க கருதுகிறாங்க. இந்த நிலைமையை போக்கணும் என்பதில் எந்த கருத்து வேறு? யாராவது அரசு துறை சார்ந்தவங்க போராட்டம் அறிவிச்சா பொதுமக்கள்கிட்ட முணுமுணுப்பு தான் பார்க்க முடியுது. அது போக்குவரத்து தொழிலாளர்களா இருக்கட்டும், வங்கி ஊழியர்களா இருக்கட்டும், அது உண்மை, அரசு ஊழியர்களா இருக்கட்டும், யாருக்குமே அவங்க ஒரு மனதார ஆதரவு அப்படிங்கறத அவங்க கொடுக்கல. கூடுதலா முணுமுணுப்பு தான் கேட்குது.
இல்லை, அதே பொதுமக்கள் அவங்களும் வந்து ஏதேனும் ஒரு துறையிலிருந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சு போராடுவாங்க. அப்போ அவங்க என்ன மித்தவங்கள ஆதரவு தரலையும் வாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஒத்துக்கொள்கிறேன். உங்களுடைய அனுபவம் என்பது நேரடியாக ஒரு அடித்தட்டு அரசு ஊழியர்களை சந்திக்கும் பொழுது கிடைக்கிற அனுபவம் அவங்க விரும்புகிற அளவுக்கு இல்லை என்பது யதார்த்தம். ஆனால் என்ன பொதுமக்களுக்கு சொல்லப்படலை அல்லது அவங்க புரிந்து கொள்ளலைன்னா, இந்த நிலைமை உருவானதுக்கு மேல்மட்டம்தான் காரணம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களிலிருந்து உயர் அதிகாரிகளில் இருந்து இது துவங்குகிறது. உதாரணமா இதே காவல்துறையில் அவங்களுடைய இன்னொரு கோரிக்கை என்ன? பணியிடங்கள் இருக்கு, ஆனால் நிரப்பப்படலை. உயர் அதிகாரிகளிலிருந்து கீழ்மட்ட காவலர்கள் வரை ஏகப்பட்ட பணியிடங்கள் காலியா கிடக்கு, நிரப்பப்படலை. அப்போ அது நிரப்பப்படலைன்னா அரசே ஒப்புக்கொண்டு இவ்வளவு காலியிடங்கள், ஆனா ஆள் போடலைன்னா மற்றவங்க தான் அந்த வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், மன அழுத்தத்தை வந்து அவங்க மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. இதே போல ஊதிய பிரச்சனை உட்பட அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஒரு நியாயமான ஒரு முறையில் தீர்ப்பதற்கான ஒரு மெக்கானிசம், ஒரு கட்டமைப்பு உள்ளுக்கையே இருக்கு, அல்லது நாங்கள் விரும்புகிற ஒரு அசோசியேஷன் இருக்கு என்றால் இந்த அளவுக்கு வராது பிரச்சனைகள். எங்கேயும் வழி இல்லை. அந்த கோபத்தையும் அதிருப்தியையும் எல்லாரும் சொல்ல மாட்டேன், சிலர் பொதுமக்கள் மீது காட்டுகிற அந்த நிலைமை என்பது உருவாக்குது. அது நல்லதல்ல, ரெண்டு பேருக்குமே நல்லதல்ல. ஆனால் பொதுமக்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சிலர் காட்டுகிற இந்த தவறான பார்வையை அவங்க பொதுமைப்படுத்திக்கிறாங்க. அப்போ தங்களுடைய சொந்த அனுபவம் தான் எல்லாருடைய அனுபவமாக இருக்கும். அது அப்படியாக கருத தோணும். ஐயா நான் போனையா, அந்த மனுஷி டப்புன்னு இப்படி கேட்டுவிட்டாரு, இல்லாட்டி நாளைக்கு வான்னு இழுத்தடிக்கிறாரு, இல்லாட்டி எதிர்பார்ப்பார் ஓல்டுக்கு, இப்படி தான் பேசுகிற ஒரு நிலைமை என்பது சிலரால் உருவாகுது. ஆனால் ஒட்டுமொத்தமான நிலைமை அப்படி அல்ல. இப்போவும் நான் சொல்லுவேன், பல அரசு ஊழியர்கள், என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்கிறேன், பல பேருடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சிறப்பான முறையில் அவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலும் பணியாற்றுகிறார்கள். காவல்துறை அது பெரிய அளவு, அந்த அளவுக்கு நான் பிற அரசு துறை அளவுக்கு இங்கே நேர்மையும் சரி இதர பணி முறைமைகளும் நன்றாக இருக்கு என்று நான் சொல்ல மாட்டேன். காவல்துறை பொறுத்தவரை கெடுத்து வைத்திருப்பவர்கள் ஆட்சியாளர்கள் நேரடியாக அவ்வளோ காரியம் பண்ணுறாங்க. ஏன்னா மேலே வசூல் ஆகுது, கீழே வசூல் பண்ணி என சொல்லப்படுகிறது எல்லா துறைகளிலும். அது இந்த துறையிலும் சொல்லப்படுவது இன்னும் கொடுமை. அப்படின்னா என்ன ஆகும்? எப்படி சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்படும்? எப்படி கிரிமினல்கள் பிடிக்கப்படுவாங்க? சகலத்திலும் அங்கே லஞ்சமும் ஊழலும் விளையாடுகிறது. மற்ற துறையை விட இங்கே விளையாடுவது என்பது உயிரோடு விளையாடுகிற விளையாட்டு. ஆனால் அந்த விளையாட்டை கூட ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. அப்படி என்ன வரும்பொழுது என்ன ஆகும்? ஆனால் பொதுமக்களுக்கு இவர் சொல்வது போல என்னன்னா, அந்த நேரடியாக அந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டரோடு தான் உறவு, அவங்க தான் மோசம் என்று அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உறவு இன்னும் செம்மைப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆட்சியாளர்களால் இவங்க பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாகிறாங்க, அதனால தான் அதை நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உறவு இன்னும் செம்மைப்பட வாய்ப்பு நிறையவே. அதாவது நீங்கள் இதுதான் கம்யூனிகேஷன் திருப்பி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னென்னா, எல்லாருமே இந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒரு கடையாணிகள் மாதிரி மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல தவறு பண்ணால் அது அந்த தவறு தொடர்ச்சியாக அது பல்வேறு இடங்களில் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பல்வேறு நிலைகளில் ஒரு உயரதிகாரிகளோ இல்லை ஒரு அரசியல்வாதிகளோ ஏதேனும் சில தவறுகளுக்கு நீங்கள் துணை போகணும்னு விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயல்பாகவே அதுக்கு அடிமட்டம் வரைக்கும் போய் சேருது. கண்டிப்பாக நீங்கள் பொதுமக்கள்கிட்ட அது இந்த பாதிப்பு போய் சேருது. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போது இயல்பாகவே நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பொதுமக்களுக்கும் இது தெரியாமல் இல்லை, ஆனால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் இந்த சேவையை பெறப்போகிறேன், நான் இந்த அவரிடம் பயனை பெறப்போகிறேன் அப்படின்னும் போது அந்த பயனை அரசாங்கம் எனக்கு தர வேண்டும், உடனடியாக தர வேண்டும். அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியானவர் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், உடனடியாக அதை செய்து தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஹோல் சிஸ்டத்தில் இந்த பக்கமும் அரசு துறையிலேயே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை இப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, ஒரு ரெட்டேபிசம் ஒன்று இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் உடனடியாக எதையும் செய்து தர முடியவில்லை, உடனடியாக அதற்கு பதில் தர முடியவில்லை, உடனடியாக ஒரு தீர்வை நோக்கி கொண்டு போக முடியவில்லை அப்படின்ற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் நிர்வாக ரீதியான செம்மைப்படுத்துதல் அவசியமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் நான் திருப்பி இந்த ஒரு டெக்னாலஜியை முழுமையாக பயன்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன அப்போது நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மனுவை கொடுக்குறீர்கள், அந்த மனுவுக்கு மேல் என்ன முடிவு எடுக்கப்பட்டது, ஆம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், முடிவெடுப்பதற்கு தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லணும். திருப்பி நான் உங்களுக்கு திருப்பி இதுக்கான பதிலை நான் பின்னால் தருகிறேன் என்று சொல்லணும். எந்த பதிலுமே
பதிலுமே இல்லாத இடத்தில் குறைந்தபட்ச பதிலாவது கிடைக்க வேண்டும். அந்த தீர்வை நோக்கி நம்ம நகர்த்த வேண்டும். ஏன்னா இந்த குறைகளில் எல்லாம் எல்லாத்துலயும் பொதுமக்கள் போய் நிற்கக்கூடிய குறைகள் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு நியாயம் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு மெக்கனைசேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு கனிவும் பரிவும் இந்த மாதிரியான அதிகாரிகள் மத்தியில இருக்கணும். அவர்கள் தான் பொதுமக்களோட இன்டர்ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு மிக மிக என்ன சொல்றது ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமேயானால் இந்த மாதிரியான அதிகாரிகளுடைய பிரச்சனை, இந்த மாதிரியான அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் அத்தனையுமே பொதுமக்கள் கருணையோடு பார்க்க தொடங்குவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா அது வந்து ரெண்டுமே வேற வேற தளத்தில் இருக்கு, ரெண்டுமே இணையவே இல்லை. அப்போ யாருக்குமே யார் மேலேயும் எந்த விதமான ஒரு அனுதாபமுமே இல்லாம தான் இருக்காங்க. லஞ்சம், ஊழல் இந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைகளை தாண்டி அவங்களுக்கு அரசு வந்து எல்லா விதமான வசதிகளையும் செய்யுதுங்கிற மனப்பான்மை தானே பொதுமக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. நல்ல ஊதியம் வாங்குறாங்க, மற்ற எல்லா வசதிகளையும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது, ஏன் அவங்களுடைய பணியை செய்யலைங்கிற அந்த மனப்பான்மை தானே பொதுமக்கள்கிட்ட இருக்கு. அது வந்து அந்த ஒப்பு நோக்கில் இருந்து வருது. ஏன்னா மித்தவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதுல இருந்து பார்க்கும்போது இது எவ்வளவோ தேவையில்ல. குறைந்தபட்சம் ஒரு வேலையில ஒரு நிச்சயத்தன்மை இருக்கு, செக்யூரிட்டி இருக்குது. அதே போல் அவங்க பொதுவாக மாதம் பிறந்த சம்பளம் வருது. அது எப்படி வருது, எவ்வளோ வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருது இல்லை. ஆனால் விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள், விவசாய தொழிலாளியுடைய நிலைமையை பாருங்கள், இந்த உதிரி தொழிலாளர்களுடைய நிலைமையை பாருங்கள். அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது பரவாயில்லை தானே. ஆனால் இது நியாயம் இல்லை. வேறு சிலவற்றோடு ஒப்பிடும் பொழுதும், வேறு சில மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுதும், வேறு சில நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுதும் இந்த காவல்துறை போன்ற துறை ஒழுங்காக பராமரிக்கப்படவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு ஊழியர்களுக்கு உரிய கவனிப்பும் உரிய நிவாரணமும் உரிய ஊதியம் கூட தரப்படவில்லை என்பது பொதுமக்களுக்கு தெரியாது, சொல்லப்படலை. தெரிஞ்சாலும் இயல்பாக அந்த ஒப்பு நோக்கு என்பது இவங்களை அந்த மாதிரி கீழ்நிலையில வச்சிருக்கோம். அதுவும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என தெரியாத ஒரு நிலைமையில வச்சிருக்கிறோம். விதைச்ச விதை முளைத்து வருமா என்று எனக்கு தெரியல. நித்தம் பதைத்து காலையில் போய் பார்க்குறேன் என்னுடைய நிலத்தை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு விவசாயி அதிலே பாட ஊதியம் வாங்குறவரை பார்க்கிற போது இயல்பாகவே வரத்தான் செய்யும். இயல்பாகவே அவர் பெரிய பணக்காரர், தான் பரம ஏழை என்கிற மனோநிலை வரத்தான் செய்யும். இதுக்குள்ள நிலைமைனா தன்னையே இந்த சமுதாயம் இப்படி வைத்திருக்கு என்று அந்த ஆவேசம் வருவதற்கு பதிலாக அவரெல்லாம் நல்லா தானே இருக்காரு என்கிற மனோநிலை வரத்தான் செய்யும். அதான் அடிப்படையில் அரசு செயல்படக்கூடாது. அரசுக்கு ஒரு விரிந்த பார்வை இருக்கணும், அதுக்கு ஒரு சரியான கண்ணோட்டம் இருக்கணும். இந்த துறைகள் பற்றி, குறிப்பாக சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற இந்த பணியை பற்றி, அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காவலர்கள் பற்றி அத்தகைய கண்ணோட்டம் இந்த மாநில அரசுக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. இடைவெளிக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிகள் செலவழித்த தொகை 573 கோடி ரூபாய் அப்படின்னு செய்தி இருக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் செலவழித்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வசூலித்தது 355 கோடி, ஆனால் செலவழித்தது 573 கோடின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் இந்த செய்தி? இந்த நம்பர்ஸை பார்த்தா எவ்வளோ பொய்யா இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதே 5 மாநில தேர்தல்களில் பல மாநிலங்களில் பிடிப்பட்ட தொகையே பல மடங்கு அதிகமாக இருந்த இடம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் அப்போது ஒரு விஷயம், இப்போ இவர்கள் வந்து கட்சிகள் வழங்கின சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ட் பண்ண நம்பர்ஸ், அப்போ எவ்வளோ ஒரு அண்டர் ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம கண்ணெதிரில் தெரியுது. இந்த அண்டர் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நாம் பத்திரிகைகளில் அப்போ வந்து கூட பல்வேறு செய்திகளை நம்ம தொகுத்து பார்த்தோம்னாவே பிடிப்பட்ட பணம், பல்வேறு இடங்களில் செலவு செய்யப்பட்ட பணம், இது எல்லாமே மிக 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 அதிகம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செலவு செய்வதாக அல்லது செய்ததாக கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு வந்து பார்க்கும்போது மிக மிக குறைவான தொகையாக தெரிகிறது. வேட்பாளர் செலவை கொடுக்காதனால குறைவா தெரியுதா இருக்கலாம். பட் ஆனால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்க வந்து ஒரு இந்த எண்ணிக்கையில நம்ம என்னன்னா அந்த மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா, நீங்க இவ்வளவுதான் செலவு பண்ணீங்களா, இதுக்கெல்லாம் வரவு செலவு இருக்கா அப்படின்னு காண்பிச்சு இதை நியாயப்படுத்தக்கூடிய அல்லது அந்த கூடுதலாக செலவானால் அதை வந்து கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் வலுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங்கை தான் பேஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கணக்கு கொடுத்தாங்க கட்சிகள். இந்த கணக்குகள்லாம் நீங்க கண்ணெதிரில் நீங்க ஒன்றும் ரொம்ப தூரம் போகல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செலவுகளை வந்து நம்ம இன்னைக்கு திருப்பி பழைய பேப்பர்லாம் திருப்பி பார்த்தோம்னாவே நமக்கு எவ்வளோ இந்த 5 மாநில தேர்தல்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியும் பண்ண செலவு வந்து மிக மிக அதிகம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து இந்த ஓராண்டுக்குள்ள கொடுத்துருக்கூடிய ரிப்போர்ட்டிங்ல எவ்வளோ தூரம் அண்டர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி பார்க்கலாம்? அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது உலக அளவில் அது ஒரு நம்முடைய மாந்தருடைய ஒரு சாதனை என்று நான் பார்க்குறேன்.
காரணம் ஏற்கனவே இந்த ராஜாராணி முறையெல்லாம் அந்த முடியரசு ஆட்சிகள் எல்லாம் மாறி ஒரு குடியரசு. ஆகவே இது பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் மனித குலத்தின் இந்த சாதனை என்று நான் நினைப்பேன். இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறைமை இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரையில் அதில் பல குறைபாடுகள் இருந்த போதிலும் இது ஒரு வளர் நிலையில் இது ஒரு நல்ல அம்சம் ஒப்பு நோக்கில் கடந்த காலத்தோட. அதே போல் இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனநாயகம், ஆகவே இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நம்ம பெருமையோடு சொல்கிறோம். அது ஒரு நியாயமான பெருமை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன சோகம்னா, இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய அஸ்திவாரமாகிய நியாயமான தேர்தல், நேர்மையான தேர்தல் என்பது இன்றைக்கு திட்டமிட்டே சீர்குலைக்கப்படுது. மிக முக்கியமாக ஜனநாயகம் பணநாயகமாக மாற்றப்படுகிறது. பணத்தை வச்சு ஓட்டு வாங்கிவிட முடியும் என்பதை நோக்கி இந்த நாடு போயிட்டுருக்கு. அதுவும் தமிழ்நாடு உண்மையிலேயே வேறு சில துறைகளில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் நாம் தலை குனிந்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் கணக்கு காமிச்ச பணம் தானே? இல்லை, நான் இந்த கணக்கு காமிச்ச பணமே எனக்கு அதிகமாக தெரியுது. இல்லை, எதுக்கு செலவழிச்சாங்க? இப்போ திமுக 97 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க, அதிமுக 64. நீங்கள் 5 கோடி ரூபாய் இல்லை கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு சிபிஎம் ஸ்டேட் யூனிட் செலவு பண்ண தொகை 5 கோடி ரூபாய். ஆமா, என்ன செலவுன்னு இதை எடுத்துக்கிறது? வேட்பாளர் செலவு இதுல சேர்க்கலன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் எல்லாம் இவ்வளோ தொகை செலவு பண்றாங்கன்னா எதுக்கு செலவு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த தலைவர்களுடைய பயணம், கட்சி நடத்துகிற கேம்பெயின், அந்த பிரச்சார இயக்கங்கள், அதற்கான வெளியீடுகள், பொதுக்கூட்டங்கள், இந்த செலவுகளே மிகப்பெரிய செலவுகளாக இருக்குது. அந்த என்ன சொல்லுவோம், பிரச்சாரத்துக்கான சாதனங்கள், 30 வருடம் 40 வருடம் 100 வருடம் மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கூட ஒவ்வொரு தேர்தலையும் இந்த தொகை தேவைப்படும். ஆமாம், காரணம் என்னன்னா, பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய கட்சிகள் செய்கிற அந்த செலவு இருக்கே, அவங்க செய்கிற அந்த பிரச்சாரம் இருக்கே, அதற்காக அவங்க செய்யக்கூடிய பணம் இருக்கே, செலவு செய்யக்கூடிய பணம், அது என்ன ஆகுதுன்னா மற்ற கட்சிகளுடைய சிந்தனை, கருத்துக்கள், அவங்களுடைய தலைமையை பற்றிய செய்திகள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போக விடாமல் அமுக்குது. அதையும் மீறி இதர கட்சிகளும் தங்களுடைய செய்திகளை கொண்டு போகணும்னா இதர கட்சிகளும் ஓரளவாவது மக்களிடமிருந்து வசூலித்து மீண்டும் இந்த செலவை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாக்குறோம். நீங்க அதனாலதான் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் முறைமையே, நீங்க சொல்றத பார்த்தா கம்மியா செலவழிச்சவங்க எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி செலவு பண்ணாங்க, அதிகமா செலவு பண்ணவங்க யார்கிட்ட வாங்கி செலவு பண்ணாங்க, எப்படி இந்த பணத்தை திரட்டினாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. அதாவது எங்களை பொறுத்தவரை நிச்சயமா சொல்ல முடியும், பெரிய பணக்கார பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுப்பதை நாங்கள் வாங்குவதே இல்லை. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் எங்களுக்கு செக்கு கொடுத்துச்சு. அவங்க பாருங்கள், எல்லா கட்சிக்கும் கொடுத்து எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் அந்த செக்கை திருப்பி அனுப்பணும். அப்படி வாங்குவதில்லை என்பது எங்களுடைய கொள்கை என்பது அதை நாங்கள் பத்திரிகைக்கு அதெல்லாம் வெளியிட்டோம். அப்போ எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் சாதாரணமான முறையில் மக்களிடம் போய் தான் வாங்குறோம். இல்லை, மக்களுக்கு சேவை செய்ய வரோம், அதிகாரத்துக்கு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறோன்னு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு 100 கோடி 50 கோடி 60 கோடி வரைக்கும் செலவு பண்ணணுமா? அதைத்தான் சொல்ல வரேன். எங்களை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களை போய் அணுக, நெருங்கி செல்ல ஆகிற செலவை மக்களிடமிருந்தே பெற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எங்களை கூட பல பேர் கேள்வி பண்றாங்க உண்டியல் கட்சின்னு. அதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஊரை ஏமாற்றி பிழைக்கிற கட்சி அல்ல, உண்டியல் குலுக்கி பிழைக்கிற கட்சி தான், வளர்த்த விரும்புகிற கட்சி தான் என்பதை நாங்கள் பெருமையோடு பார்க்குறோம். ஆனால் மற்ற கட்சிகள் அப்படித்தானா இருக்கின்றன? நிச்சயமாக விவரம் தெரிஞ்சக்கூடிய மனச்சாட்சி அதை குத்தி காண்பிக்கும். நியாயமான செலவு, அருணன் சொல்றதுல இருந்து நியாயமான செலவு தானே அது? இல்லை சார், இதில் நியாயம் அநியாயம்ன்றதே இல்லை. இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா, நீங்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னொரு கூடுதலான அம்சம் ஒன்று சேருது. என்னென்னா, இதில் தனி மனித ரீதியான துதி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அது நீங்கள் வட்டார அளவில், ஒரு மாவட்ட அளவில், அப்புறம் நீங்கள் மாநில அளவில் நீங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ அவர்களை முன்னிலைப்படுத்தும் போது அவர்களுக்கான நீங்கள் பிரச்சார பயணத்துக்காகட்டும் அல்லது நீங்கள் அவருக்கு எடுக்கக்கூடிய போஸ்டர்ஸோ ஃப்ளெக்ஸுக்கோ இது எல்லாம் ஆகக்கூடிய செலவுகள், இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு தனி மனித சார்ந்த ஒரு அவருடைய ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதில் செலவிடக்கூடிய பெரிய தொகைகள். இதுல எவ்வளவு தூரம் நியாயம் இருக்கு அப்படின்னு அவர்களும் யோசிப்பதில்லை. அவர்கள் நினைக்கக்கூடியது என்னன்னா, தமிழ்நாடு அரசியல், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் இந்த தனி மனித ரீதியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கிறதுன்னு போது அதற்கு செய்யப்படக்கூடிய செலவுகள் தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அளவிலான. இது எல்லாமே தொண்டர்கள்ட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பணம் தான். இந்த கட்சியில் எல்லாரும் செலவு பண்ணது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வாங்கின பணம் தான்.
நம்ப தயாராகவே இல்லை. ஒருவேளை வேலிலேருந்து வாங்குனாங்கன்னா போட்ட காசை எடுக்கணும்ல, அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னன்னா பல தொழில் நிறுவனங்கள், பல பெரிய ஒரு வணிக நிறுவனங்கள் இந்த மாதிரியான தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் அவர்கள் தன்கொடைகள் வழங்குகிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நாளைக்கு ஏதேனும் ஒரு வகையில் இவர்கள் அரசாங்கத்திற்கு வருவார்கள் கண்டிப்பாக அவரிடமிருந்து குறைஞ்சபட்சம் அவர் சலுகைகளாவது பெற வேண்டும், அல்லது இன்னைக்கு நடக்கக்கூடிய கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சலுகைகளில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த மாதிரியான இது இந்த உலகம் ஃபுல்லா இந்த தொழில்துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கு. அவர்கள் தான் இந்த ஒரு என்டையர் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் எல்லாத்துக்கும் அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. அந்த ஃபண்டிங்ல இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த ஃபண்டிங் அமெரிக்கால எல்லாம் ஓப்பனா மிக தெளிவாக இருக்குது. என்னென்ன துறைகள் என்னென்ன பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெளிவா தெரியுது. நம்ம ஊர்ல என்ன சிக்கல்னா, என்ன துறைகள் என்ன விதமான ஒரு தொழிலதிபர்கள் இல்ல என்ன விதமான தொழில்துறை நிறுவனங்கள் இந்த மாதிரி பெரிய பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணுது அல்ல என்னென்ன பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணுது அப்படிங்கறத பத்திய ஒரு மிக தெளிவான ஒரு புரிதல் நம்ம வெளியே வருவதில்லை. ஆனால் அமெரிக்கால அப்படி இல்ல, வெளியே வருது. ஏன்னா அவர்கள் ஓப்பனாகவே நாங்க சப்போர்ட் பண்றோம்ங்கறாங்க. நம்மளுடைய சிக்கல் என்ன வருதுன்னா, இந்த ரெண்டுத்தையும் இந்த நெக்ஸஸை உடைக்கவே முடியலங்க சார். எந்த நாட்டிலும் இதை உடைக்க முடியல. இது அப்ப நிச்சயமா பொலிட்டீஷியன்ஸ் கண்டிப்பா தேர்தல் நேரத்தில் இவர்கள் அத்தனை பேரிடம் பணம் வாங்குகிறார்கள், அதுக்கான செலவுகள் தேவை என்று நினைக்கிறார்கள். இவர்களும் அவர்கள் பின்னாடி சலுகை பண்ணுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லாம் போட்ட காசை எடுக்கணும்னா தவறான வழியில தான் போவாங்க. அது ஒண்ணு. நண்பர் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்தார். இப்ப இந்தியாவினுடைய மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, அரசியல் கட்சிகளுக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிதிக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு, அதையும் நீக்கிட்டாங்க. அடுத்து என்ன ஒரு திருத்தம் கொண்டாந்து வச்சிருக்காங்கன்னா, எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுத்தோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று சட்டபூர்வமாகவே ஆக்கி வச்சிருக்காங்க. அப்படி என்றால் இது என்ன ஆகும்? அதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த நெக்ஸஸ். அந்த பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரிய அரசியல் கட்சி தலைமைக்கும் இடையிலே இந்த தேர்தலை ஒட்டி எழுகிற இந்த பண உறவு, இந்த உறவு இந்த நாட்டுடைய பொருளாதார கொள்கையை தீர்மானிக்குது. அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இதை மாற்றணும்னா இந்த நெக்ஸஸை உடைக்க முடியல என்பது உண்மை. ஆனா உடைக்கிறதுக்கான முயற்சியை தேர்தல் ஆணையம் செய்யணும். தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதான வேலை என்ன? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா வேட்பாளர்களுக்கும் சமமான ஆடுகளத்தை உருவாக்கி தர வேண்டியது. ஆனா இது எப்படி? யாரால பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள்ட்ட மிக எளிதாக கோடிக்கணக்கான பணத்தை திரட்டி செலவு செய்ய முடியுதோ, தேர்தல் ஆணையமே பணம் கொடுக்கணும். எங்களை பொறுத்தவரையில இதை பத்தி நாங்க சரியா இருக்க முடியும் இல்ல நாங்க இதை பத்தி விரிவா ஆய்வு பண்ணிட்டு ஆலோசனைகளை முன் வச்சிருக்கோம். பணமாக தர வேண்டியதில்லை. ஆனால் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் மெட்டீரியல்ஸ் என்ன சொல்லுகிறோமே, தேர்தல் பிரச்சார இந்த ஐட்டங்கள் அந்த மாதிரி பொது மேடை போட்டு அங்கே எல்லாரையும் பேச, பத்திரிகை விளம்பரத்தை அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கலாம், அந்த செலவை தொலைக்காட்சி விளம்பரத்தை அவங்க பிரிச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நேரடியா பணம் கொடுப்பது அது வேறு சில தில்லுமுள்ளுகளுக்கு இடம் அளிக்கக்கூடும். ஆகவே பிரச்சாரத்துக்கான அந்த சாதனங்களை அனைவருக்கும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்க முடியாத ஒத்துக்கூட அவங்க ஏற்கனவே கடந்த தேர்தலை வாங்கிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அதை பிரிச்சு கொடுத்தா தான் சமமான ஆடுகளம் என்பது வரும். புதுசா சுயேட்சையா வரக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடும்ல, அவருக்கு நிதியும் கிடைக்காது, வெளியில இருந்து மக்கள்கிட்ட பணம் வசூலிக்க முடியாது. இல்ல இதெல்லாம் கார்ப்பரேட் ஃபண்டிங்கும் கிடைக்காது. இல்ல இதெல்லாம் விவாதிக்கலாம். ஆனா துவக்கத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த எலெக்ஷன் மெட்டீரியல்ஸை இந்த தேர்தல் பிரச்சார சாதனங்களை தேர்தல் ஆணையமே வழங்கணும். அதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கும். இதுல இருந்து தொடங்கலாம் மாற்றங்கள். இடைவெளிக்கு பிறகு பேசும். மூத்த குடிமக்கள் விரும்பினால் மட்டுமே இனி ரயிலில் முழு கட்டண சலுகை அப்படின்னு ரயில்வே வட்டாரம் முடிவு செய்திருப்பதாக செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்போ 60 வயதை கடந்த ஆண்களுக்கு கட்டணத்தில் 40%, 58 வயது நிரம்பிய பெண்களுக்கு 50% கட்டண சலுகை கொடுக்குறாங்க. இதனால் 1300 கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு செலவு வருகிறது. இப்போ அந்த டிக்கெட்டில் 50% கட்டண சலுகை வேணுமா இல்லை முழு கட்டண சலுகை வேண்டுமான்னு கேட்பாங்க. நம்ம விருப்பத்தின் அடிப்படையில் தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. 43% மானியமாக உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படுகிறதுங்கிற செய்தியே இந்த டிக்கெட்டில் போடுறத பார்த்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து டெல்லி போன ஒரு பயணி அந்த மானியத்தை திருப்பி கொடுத்துருக்கிறார், அரசுக்கு காசோலையாக அனுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மானியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டணும் என்பதைத்தான் அவங்களுடைய குறிக்கோள். அதை முதல்ல விருப்பத்துக்கு அப்படின்னு ஆரம்பித்து பிறகு அரசாங்கமே மானியங்கள் எல்லாம் இல்லை என சொல்வதை நோக்கித்தான் அவங்க போவாங்க என்பது என்னுடைய மதிப்பீடு. இப்போ பாருங்கள், பல்லாயிரம் கோடி ரூபாய் வரவு செலவு செய்கிற ரயில்வே நிர்வாகம் இந்த 1300 கோடி ரூபாய் தான் மிச்சப்படுத்தி ஏதோ மிகப்பெரிய சாதனை செய்ய போவதாக சொல்கிறாங்க.
மூத்த குடிமக்களுக்கு அவங்க பயணம் செய்வது என்பதே ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். அப்படி செய்யும் பொழுது ஒரு சலுகை இப்போ அவங்க விருப்பத்துக்கு விடப்படுகிறது அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் அது உங்கள் விருப்பம் இல்லாட்டியும் கூட மானியம் கிடையாது என்பதை நோக்கி தான் அவங்க போவாங்க. இப்போ பாருங்க, இந்த சமையல் பொருளாதார ரீதியா நான் தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறேன், அரசு கொடுக்கக்கூடிய சலுகை எனக்கு வேண்டான்னு அது தனிமனித உரிமையாக பார்க்கக்கூடியதா எடுத்துக்க முடியாது. இல்லை, அதாவது நாங்களாம் கவனமா சொல்றேன், இந்த விருப்பத்துக்கு விடுவதை நான் எதுக்கல. என்ன நீங்க எங்க போகுங்கிறதா என்னுடைய கவலை. இப்ப பாருங்க, இந்த சமையல் எரிவாயு மானியத்தை நீங்க வசதி உள்ளவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் என்று அரசு ஒரு அறைகூவல் விடுத்து இதில் இத்தனை 1000 பேரோ இத்தனை லட்சம் பேரோ விட்டு கொடுத்துட்டதா ஒரு கணக்கு வருது. அந்த கணக்கு சரியா தப்பா என்பதுக்குள்ளே நான் போகலை, அப்படி வருது. ஆனால் இப்போ விட்டு கொடுத்தால் கூட எனக்கு தெரியும், புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வெறும் 400 ரூபாய் இருந்துச்சு இந்த மானிய விலையிலான இதுவே. இன்னைக்கு இப்போ 600 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஜிஎஸ்டினால வேற திடீரென்று 32 ரூபாய் கூட போகுது. இப்போ மானியம் வேணாம்னு சொல்லியாச்சு. இப்போ பார்த்தா முழு தொகையும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு அரசுக்கு ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுப்போம் என்ன நினைச்சவங்க கூட இப்போ வருத்தப்படுகிற நிலைமை. இன்னும் ஒரே ஒரு வாக்கியம், இப்போ இவங்க விட்டு கொடுக்குறாங்க மத்தியதர வர்க்கம். இதே போல இந்த நாட்டுடைய பெரும் பணக்காரர்கள் விட்டு கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கப்படுகிற கேள்வியும் நான் இதோடு சேர்த்து வைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது 2 ஆஸ்பெக்டில் மட்டும் பிரிஞ்சு பேசணும். ஒன்று ஃபுல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது எந்த உற்பத்தி பொருளாக இருந்தாலும் அதனுடைய அத்தனை விதமான கட்டணங்களுக்கும் உட்பட்டு வரக்கூடிய இறுதி விலையை நிச்சயமாக பயனாளர்கள் வழங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ நான் அந்த ஃபுல் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் பொருளாதார வளத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? இங்கே வாங்கும் சக்தி முழுமையாக ஏற்பட்டிருக்கிறதா? என்ன இப்போ சூழ்நிலை? இந்த கடந்த 60 ஆண்டுகளாக நாம் பார்க்கக்கூடியது என்ன, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாங்கும் சக்தி என்பது, அவருடைய பொருளாதார நிலை என்பது உயரவில்லை. அப்போ ஏதேனும் ஒரு வகையில் அதை சலுகையாக கொடுத்து, அந்த சலுகையின் மூலமாக மானியமாக கொடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு அந்த ஒரு பயனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இப்படிப்பட்ட நீங்க கேஸ் மானியமாகட்டும் எல்லா இடத்துலையும் இது நடந்து வந்திருக்கு. இது வெல்ஃபேர் ஸ்டேட்னுடைய ஒரு அடிப்படை கான்செப்ட். என்ன இப்போ சிக்கல்னா, நீங்க இந்த மாதிரியான ஃபுல் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கும் போது அதே அளவுக்கு திருப்பி நாம கேட்க வேண்டியது, எனக்கு நீங்க அதே அளவுக்கு பொருளாதார வளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர்களா? மத்திய மாநில அரசாங்கங்கள் எனக்கு உரிய அளவுக்கு நான் இது அத்தனை செலவுகளும் முழு பிரைஸ் கொடுக்க நான் தயார், ஆனா எனக்கு அந்த வளத்தை நீங்க ஏற்படுத்திங்களா? ஒன்று, இது ஒரு ஆஸ்பெக்ட் முக்கியமாக கேட்க வேண்டும். இன்னொன்று என்னன்னா, அரசு துறைகள் தாங்கள் எவ்வளவு தூரம் சிக்கன நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோம், எந்த வகையில் நாங்கள் எங்கள் செலவுகளை முழுமையாக குறைத்துக் கொண்டோம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை நாங்கள் பயனாளிகளுக்கு நாங்கள் வழங்குகிறோம். இப்போ இந்த பிரைஸை ஏன் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல? 1300 கோடி ரூபா தான் அப்படின்னும் போது நீங்க எண்ணிக்கை சிறிதாக இருக்குது, ஆனால் அவர்களுடைய ஓவர் ஹெட்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னும் போது ரயில்வே துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருக்கும்போது தொடர்ச்சியாக வருடத்துக்கு வருடம் நாங்கள் எங்கள் செலவுகளை இவ்வளவு குறைத்துக் கொண்டோம் நீங்க அவர்களால் ஒரு பட்டியலை வெளியிட முடியுமே. ஆனால் அப்போ நான் என்னுடைய பேர் மினிமம்ல தான் நான் வேலை செய்யறேன், இந்த அளவுக்கு அப்புறம் கூட இந்த பிரைஸ் உள்ள வருது, இதனால நீங்க பொதுமக்களாகிய நீங்கள் முழு பிரைஸ் கொடுத்து வாங்குங்கன்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அந்த பக்கத்துல அரசாங்க துறையில இருக்கக்கூடிய என்ன விதமான சிக்கன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிற எந்த தகவலும் நமக்கு தெரிவதில்லை. தொடர்ந்து மக்கள்கிட்ட மட்டுமே தான் கோரிக்கை வைக்கப்படுது. அடுத்தடுத்த அமர்வுகள் இன்னும் விரிவாக பேசுவோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.